Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது SBI prelims paper. So எப்பவுமே நம்ம வந்துட்டு இந்த பேப்பர் பார்க்கும் பொழுது comprehension and grammar இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். So comprehension மட்டும் இல்லாம sometimes para jumble and close வருதுன்னா 10 மினிட்ஸ்ல வந்துட்டு உங்களோட கிராமர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எவ்வளோ ஸ்பீடா முடியுமோ உங்க ப்ராக்டிஸ் மூலியமா அதை நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இல்லாட்டி உங்களுக்கு பேரா ஜம்பிள்ஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருந்தா பண்ணுங்க. இது வந்து நார்மலா பண்ண உடனே வந்துரும்னு சொல்ல முடியாது. உங்களோட பிராக்டிஸ்ல தான் வரும். ஓகேயா? ஸோ நீங்க பார்க்காமலே அந்த 10 மினிட்ஸ்ல நீங்க வந்து கிராமர் முடிச்சுட்டு அதை விட கம்மி டைம் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு யூல் கோ ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது வந்து பிராக்டிஸ்ல தான் கண்டிப்பா வரும். ஓகேயா? ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா பாருங்க. ஸோ தட் எலிமினேட் பண்றது எல்லாமே வந்து யூல் கெட் டு நோ. ஓகே, சரி. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா காம்ப்ரிஹென்ஷன் எங்க இருக்குன்றத நம்ம பார்த்துப்போம். அதுக்கப்புறம் கிராமர் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஷின்ஸ் பார்க்கும்பொழுது இங்கே வந்து பேராஜம்பிள்ஸ் இருக்கு. ஸோ பேராஜம்பிள்ஸ் எந்த கொஷின் 9th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ மினிமம் 5 கொஷின்ஸ் இருக்குமா? ஓகே, ஸோ 13th வரையும் நம்மளுக்கு பேராஜம்பிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 5 கொஷின்ஸ் பாருங்க. இப்போ இங்க 19th கொஷின்ல நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபைன். ஃப்ரம் 19 ஒரு 5 கொஷின் கண்டிப்பா இருக்குமா? 23 வரையும் இருக்குமா? 26 பார்த்தா இல்ல. ஸோ 24 வரையும் நம்மளுக்கு என்ன இருக்கு? காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஓகே, சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபார் த டே. ஓகே, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரேஸ் கிவன் அகேன்ஸ்ட் த சென்டென்ஸ் கேன் ரீப்ளேஸ் த வேர்ட். ஸோ இங்க வந்து விதவுட் சேஞ்சிங் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ கீழே வந்துட்டு அங்க இருக்க கிராமட்டிக்கல் எரரை கண்டுபிடிக்க சொல்ல அதுக்கான நம்மளுக்கு எக்ஸாக்டா என்ன வரும் அப்படின்னு சொல்றாங்க. சென்டென்ஸ் விதவுட் சேஞ்சிங் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் நம்ம அங்க போடணும். ஓகே, த ஆக்டர் ரிசீவ்ட் அ ஸ்டாண்டிங் ஒவேஷன் இமீடியட்லி ஆஃப்டர் த ஃபைனல் சீன் ஆஃப் த பிளே. ஸோ பிளே முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அட் த எண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் த ஃபைனல் சீன்னு சொல்லும் போது அட் த எண்டா ஆஃப்டர் த லாஸ்ட் லுக், லாஸ்ட் மினிட், எண்ட் மோமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு இங்க என்ன வரும்? ஸோ இதெல்லாம் ரொம்ப நார்மலா இருக்கனால நம்மளுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், அட் த எண்ட் ஆஃப் த பிளே. ஓகே, செகண்ட் கொஸ்டின். We have turned the corner after the crisis owing to the joint efforts of the people and the government. So turned the corner அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு நினைக்கணும் போது டேர்ன்ட் த கார்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து சீன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் காட்டன் அவுட் ஃப்ரம் அண்டர், மேட் ரிட்ரெஸ் ஃபார் இல்லைன்னா ரெனியூ பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ வி ஹாவ் seen an improvement after the crisis நம்ம சொல்லலாம். ஸோ டேர்ன் த கார்னர். டேர்ன் டவுன் அப்படின்னு நம்ம ஒரு வேர்ட் பார்த்துருப்போம். ஸோ அது என்னது? நெகட்டிவா இருக்கும். இங்க வந்து டேர்ன் த கார்னர். ஸோ விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, தேர்ட் கொஸ்டின். The house has been subject to wear and tear, but that has not reduced in value. So இங்க wear and tear அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்கோங்கன்னா ஒரு விஷயத்தை டேமேஜ் பண்றதுக்கோ இல்லாட்டி சேஞ்ச் பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, டேமேஜ் ஆர் சேஞ்ச். Okay, so இங்க வந்து has not reduced in value. So the house has been subject to, இங்க கீழே என்ன இருக்கு? ஓவர் யூஸ் ஓவர் அ பெனாட், devaluation due to use, the ravages of time become threadbare. ஸோ இங்க வந்து devaluate ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். டேமேஜ் ஆர் சேஞ்ச் பொழுது இட் இஸ் devaluatedன்னு சொல்லலாம். ஸோ அப்போ எந்த ஆன்சர் வரும் நம்மளுக்கு? ஆப்ஷன் 1. ஓகே, fourth question. A small mistake such as this can bring huge conglomerates back to square one. So back to square one னா ஒரு விஷயத்துல இருந்து நம்ம திருப்பி வந்து ஒரு ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே திருப்பி வந்துடுற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்கொயர் ஒன் சொல்லலாம். ஸோ none can replace end of the line, the beginning, jump off, parting songன்னு சொல்றாங்க. ஸோ coming back to the beginning, அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கே வரும் அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு. ஸோ இட் இஸ் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த வேர்டுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றது தான் நம்ம எக்ஸாக்டா கீழே இருக்க கிராமர் என்ன வரும்னு நம்ம போடுறோம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஃபில்லர்ஸ். ஓகே, ப்ரிவென்ஷன் இஸ் டேஷ் பெட்டர் தென் கியூர். ஓகே, ஸோ ப்ரிவென்ஷன்
என்ன வரும் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ எஸ்பெஷலி டேஷ் த கியூர் இஸ் நாட் ஆன் த ஹாரிசான் yet. ஓகே. ஸோ இங்கே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் டூ பெட்டர் தென் கியூர்னு நம்ம சொல்ல மாட்டோம். இஸ் ஆல்ரெடி பெட்டரும் வராது. இஸ் ஃபார் பெட்டர் தென் கியூர் எஸ்பெஷலி வென் த கியூர் இஸ் நாட் ஆன் த horizon yet. So it is third option. Okay. Sixth question. The factory workers are going dash a transition and need dash wages and job security. So the factory workers are going through a transition சொல்லலாமா ஒரு மாற்றத்தை தானே transition சொல்லுவோம். ஸோ அப்போ வந்துட்டு factory workers are going through a transition and need adequate wages. ஓகே, அவங்களுக்கு வந்து wages தேவைப்படுது, adequate wages தேவைப்படுது and job security, which is first one. Okay, seventh question. The basic thrust for any species dash the world is to dash their offspring self-reliant. Okay, so இங்க offspringனா ஒரு children அவங்கள வந்து சொல்லலாம். அவங்க self-reliantனா self-sufficient இருக்கட்டும்ன்ற மாதிரி பேசுறாங்க. So இங்க வந்து basic thrust of any species um, in the world is to பக்கத்துல நம்மளுக்கு v1 வரும் to make their offspring. So அப்போ first option நம்மளுக்கு வருமா? வேற பாத்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் இஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஒரு பிள்ளைங்களை போய் கட்டுவாங்களா அப்படிலாம் நம்ம வர. ஸோ அந்த வேர்ட் நம்ம சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அங்க வந்து போட்டு பார்க்கணும். ஓகே, எய்த் கொஸ்டின். A dash between the environment and development dash to be struck. Okay, so a evaluation between the environment or priority, balance, conflict. Okay, so இங்க வந்து செகண்ட் வேர்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம்ல தான் வரணும். பட் பேஸ் ஃபார்ம்ல வரும். இன்னொன்று அங்கே என்ன வரும் நம்மளுக்கு அண்ட் டெவலப்மெண்ட் விஷஸ் டு பி ஸ்டக் சொல்ல மாட்டோம், டிசையர்ஸ் வராது. ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வரும். வேர் அ பேலன்ஸ் பிட்வீன் த என்வாயர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நீட்ஸ் டு பி ஸ்ட்ரக். ஓகே, நைன்த் கொஸ்டின். ஸோ நைன்த்லேருந்து நம்மளுக்கு பேரா ஜம்பிள்ஸ் இருக்கு. ஸோ 13 வரையும் இருக்குன்னு தெரியும். ஸோ டேரெக்டாக 14th கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து வேர்ட் ஸ்வாப் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. த ஸ்கீம் ஹேஸ் பீன் எஸ்பெஷலி அட் அ டைம். ஸோ படிக்கும் பொழுது இந்த எஸ்பெஷலி கரெக்டாக உட்காரல. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அட் அ டைம் வென் டிஸ்ரப்ஷன்ஸ் காஸ்ட் பை த பேண்டமிக் லான்ச்ட் ஆன் மொபிலிட்டி ஹேவ் ஆக்சிலரேட்டட் டிஜிட்டல் அடாப்ஷன். ஓகே, ஸோ ஏ வந்து கரெக்டாக உட்காரல. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு V3 ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கீம் ஹேஸ் பீன் ஆக்சிலரேட்டட் நம்ம சொல்ல மாட்டோம். பட் ஸ்கீம் வந்து launched at the time when the disruptions caused by the pandemic, especially on mobility. So it is only A and C. Okay. 15th one. The social media platform said it has taken steps to reduce the visibility of hashtags containing harmful content. So இங்க வந்து படிக்கும் பொழுதே நம்மளுக்கு ஸ்மூத் கோயிங்கா தான் இருக்கு. எங்கேயும் கிராமட்டிக்கல் எரரும் கிடையாது. So no correction required will be your answer. 16th question. India's service software top provider said on Wednesday that it will recruit 1,500 skilled employees in the UK over the next year. So C and D ல கண்டிப்பா எரர் இல்ல. இப்ப ஏ படிச்சு பாருங்க. இந்தியா சர்வீஸ் சாஃப்ட்வேர் இல்லைன்னா இந்தியா டாப் சாஃப்ட்வேர் சர்வீஸ். ஸோ இது வந்து வேர்ட் வந்து மாறி இருக்கு. ஸோ ஏ அண்ட் பி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். வேர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, 17th question. Funds their stakes. So இங்கே வந்து out. So in these companies will help the government bolster their efforts to raise selling for the next fiscal year and overcome the tepid progress made so far this year. Okay, so இங்கே வந்து சொல்லும் பொழுது funds their stakes ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க வந்து கண்டிப்பா அது வராது. ஓகே, ஸோ இது வந்து bolster, இது இப்படி எழுதியிருக்கு OL. ஓகே, நம்ம இது வலுவூட்டும்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகேயா? ஓகே, ஸோ எப்படி நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் எரர்ஸ் கூட வந்தா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? வில் ஹெல்ப் த கவர்மெண்ட் பால்ஸ்டர் த எஃபர்ட்ஸ் டு ரேஸ் ஃபண்ட்ஸ். அங்க வந்து ரேஸ் செல்லிங் நம்ம சொல்ல மாட்டோம், ரேஸ் ஃபண்ட்ஸ். ஸோ ஏ அண்ட் சி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன்ல ஒன்லி ஏ அண்ட் சி வந்து தேர்ட் ஆப்ஷன். ஓகேயா? ஓகே, ஸோ 18th கொஸ்டின்.
there is now substantial. நல்லா பாருங்க, நம்ம ஒரு ஒரு வேர்டும் பார்க்குற vocabulary வேர்ட்ஸ் வந்து இப்பவே 100 கிராஸ் பண்ணும்பொழுது இங்க எல்லாம் வருது. ஸோ அதனால கன்டினியூஸா தயவு செய்து பார்த்துருங்க. பிகாஸ் இங்க வந்து நான் எடிட்டோரியல் தான் எடுத்துட்டு வந்தேன். பட் இங்கேயும் வருதுன்றது வந்து இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். ஓகே, சரி. ஸோ there is now substantial fake. ஸோ substantial fakeன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, ஒரு ஒரு லார்ஜ் குவான்டிட்டி சைஸ்ல இருக்கிறத நம்ம சொல்லுவோம். ஒரு சப்ஸ்டான்ஷியல் அப்படின்ற வேர்டை அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இங்க வந்து சப்ஸ்டான்ஷியல் ஃபேக்குன்றத சொல்லுவோமான்னு தெரியல. பட் சப்ஸ்டான்ஷியல் தட் த யூஸ் ஆஃப் எவிடன்ஸ் அக்கவுண்ட்ஸ். ஸோ இங்கேயும் வந்து கரெக்டா இல்ல. இட்ஸ் a major tool used by those amplified to put out and wishing miss information. ஸோ ஃபுல்லாவே வந்து தப்பா இருக்கு. ஆனா வந்து இந்த இடத்துல பாருங்க, there is now substantial evidence that the use of fake accounts. ஸோ A and B கண்டிப்பா நம்ம swap பண்ணணும். இன்னும் ஒரு சில இடமுமே நம்மளுக்கு தப்பா இருக்கனால A and B கூட இது வருது. ஓகே, சரி. ஸோ நம்ம D and E-யும் ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம். Accounts is a major tool used by those wishing to put out and amplify misinformation. So அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? Second one will be your answer. 19th question. ஓகே, ஸோ 19 to 24 வந்து comprehension. ஸோ இதுக்கு தான் நம்ம ரிவ்யூ பண்றோம். ஃபாஸ்டா வந்து கிராமரை முடிச்சிடலாம்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு இன்கரெக்ட் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ கிராமர், மீனிங், யூசேஜ் அண்ட் மார்க் யூ ஆன்சர் அக்கார்டிங்லி. ஸோ கரெக்ட் இல்ல இன்கரெக்ட் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நம்ம படிச்சு பார்க்கலாம். த புக் டஸ் நாட் மேக். ஸோ இந்த மாதிரி கிராமர்லாம் செக் பண்ணிக்கோங்க. புக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி இருக்கிறது சிங்குலரா இருக்கு. ஸோ டஸ் எடுத்திருக்காங்க. டஸ்ஸுக்கு பின்னாடி V1 இருக்கும். மென்ஷன் ஆஃப் ஏஷியன் ட்ரேடிங் சிஸ்டம் தட், அப்புறம் use to பக்கத்துல V1, B பக்கத்துல V3 around Bengal. So first one நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. There is concern about increasing resistance to insecticides in mosquitoes that spread the malarial parasite. Okay, so இதுலயும் நம்மளுக்கு error இல்ல. The Nobel Prize, so ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப இன்கரெக்ட் ஒன்லி சியும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ த நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ் வாஸ் ஸ்பிளிட் இன்டு டூ வேஸ். ஸோ இங்க என்ன வரணும், நம்மளுக்கு இன்டுன்ற வேர்ட் ஒன்று மிஸ் ஆயிருக்கு. ஸோ சி மட்டும்தான் நம்மளுக்கு எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு நம்மளுக்கு? காலம். ஸோ 1 and 2 நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ காலம் 1, காலம் 2. So this book is an interestingly read as science and அப்புறமா இங்க சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் அப்புறம் நம்மளுக்கு இங்கேயும் வந்து ஒரு நவுன் இருக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்து ரிட்டையர்மெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ரிட்டையர்மெண்ட்னு சொல்ல மாட்டோம்ல, as and ரிட்டையர்மெண்ட் ஆஃப் சீனியர் அஃபீஷியல் வராது. ஸோ ஏ இருக்கிறது எல்லாமே நம்ம தூக்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கையில் சிடி இருக்கு, பிஎஃப் இருக்கு, சிஇ இருக்கு. ஓகே, ஸோ பி அண்ட் எஃப் ட்ரை பண்ணலாம். இட் இஸ் பெனிஃபிஷியல் டு வாக் ஆன் த கிராஸ் இன் த வென் சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ இதுவும் வராது. ஸோ ஐதர் இட் இஸ் சிடி ஆர் சிஇ. ஓகே, த மினிஸ்டர் வாஸ் எமோஷனல் அபவுட் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ சீனியர் அஃபீஷியல். ஓகே, எக்ஸாக்டா அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. வேர் சிடி தான் நம்மளுடைய ஆன்சர். செகண்ட் ஒன். ஓகே, 27th கொஸ்டின். Not every art creator is willing to. So A-ல tune முடிஞ்சிருக்கு. So base form எங்க இருக்கு? இங்க இருக்கு. Okay, so willing to adapt to the platform's changing ways. So AF கரெக்டா உட்கார்ந்திருக்கு. So AF எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இங்க இருக்கு, தேர்ட்ல இருக்கு அண்ட் ஃபிஃப்த்ல இருக்கு. ஸோ தேர்ட் அது கூட வந்து பிடி இருக்கு அண்ட் சிஇ இருக்கு. ஓகேயா, சரி. ஸோ பிடி ரீட் பண்ணி பார்க்கலாம். The difference in customers reach the two formats is hard to ignore. So இது வந்து செட் ஆகல. சிஇ ட்ரை பண்ணலாம். The organization plans to make the process of recruitment online. So இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளோட இருக்குல்ல. ஸோ அப்போ நம்மளுக்கு எது கரெக்டான ஆப்ஷன்? 5 will be the correct answer. Okay, 28th question. A chance error during the vaccine trial led to. So இப்போ 2 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? led to, towards, led to a stroke of good luck. எப்படி வந்து ஒரு வேக்சின் பத்தி சொல்லும் போது led to step up to tackle the problem. So AF வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. So AFனா CDயா BDயா? Okay, so இங்க வந்து CDBD. The chief minister led the
to CD, sorry, CD and BD. So let the two words order ன்னு சொல்ல மாட்டோம். அடுத்தது என்னது? The desalination plant is being set up to tackle the problem. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு B and F தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. அப்ப A and E படிக்கலாம். The chance error during the vaccine trial led to a stroke of good luck. So it is option 4. ஓகே. ஸோ இங்க வந்து கரெக்டா பாருங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம இது ரிலேட் பண்றதோடைய கனெக்ட் பண்ற அந்த வே வந்து கரெக்டா இல்லாம கூட போகலாம். ஸோ அதனால அதை மட்டும் செக் பண்ணிருங்க. ஓகே. ஓகே. ஸோ 29th கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கு? ஓகே. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இதுலயும் வந்து இன்கரெக்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சின்ஸ் பிளானட்ஸ் do not ஓகே. ஸோ do வந்திருக்கு, இங்க பேஸ் ஃபார்ம் தான் இருக்கணும். ஸோ ஷோன் இல்ல ஷைன் வரணும். ஸோ இது தப்பா இருக்கு. ஓகே. ஸோ ஏ ஒன்று தப்பா இருக்கு. ஒன்லி ஏவும் இருக்கு, ஏ அண்ட் பி இருக்கு, ஏ அண்ட் சி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். until the first decade of 20th century astronomers ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு have வரணும். ஸோ இங்கேயும் வந்து தப்பு இருக்கு, ஏ அண்ட் பி. ஸோ வேற எந்த ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு எல்லாமே வர மாதிரி இல்லை. ஸோ இட் இஸ் தேர்ட் ஒன். ஓகே. ஓகே. ஸோ 30th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வேற ஒன்று இருக்கா? ஓகே. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். 2 or 3 statements which can combine into a single statement the number of different ways without changing their meaning. ஸோ இதை வந்துட்டு நம்ம கனெக்டர்ஸ்ன்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ இது எது கரெக்டான கிராமட்டிக்கல் மீனிங் இருக்கோ அதை வச்சு நம்ம போடணும். ஓகே. மேலே படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கீழே எப்படி நம்ம ஃப்ரண்ட்ல போட முடியும்னு பார்க்கலாம். The film studio decided to postpone the release of the movie so that certain studio mandated changes could be made to the movie. The director of the movie was outraged by this decision and decided to quit. So outraged na அவர் வந்து கோவமாயிட்டாரு, he became angry அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ outraged by the decision, okay, outraged by the decision, the director of the movie என்ன பண்ணிருக்காரு? decided to quit. ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி சொல்லலாமா? the outraged by the decision அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஏ வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ despite the film studio. ஸோ despite எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் ஐடியாஸ் உள்ள சென்டென்ஸ் இருக்கும். ஒரு ஃபேக்ட் இன்னொரு ஃபேக்டை வந்து சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கும். டெஸ்பைட் யூஸ் பண்ணுவோம், இன்ஸ்பைட் யூஸ் பண்ணுவோம், ஆல்தோ யூஸ் பண்ணலாம், ஈவன் தோ. இது எல்லாமே அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எதுவும் வந்து நம்ம ஒரு ஃபேக்ட் இன்னொரு ஃபேக்ட் ரிலை அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இந்த வந்து பி கண்டிப்பா நம்மளுக்கு வராது. இப்போ ஏ மட்டும்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்லை, ஏ மட்டும் நம்மளுக்கு இல்லை. ஸோ ஏ அண்ட் சி இருக்கா? ஆப்ஷன் 3 இருக்கு. ஓகே. சரி, அதை பார்த்துடலாம். The decision to postpone the film, okay, the movie so that certain studio mandated changes could be made to the movie. So decision toன்றத வந்து நம்ம கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ என்ன டிசைட் பண்ணிருக்காங்க? டெசிஷன் டு போஸ்ட்போன்ன்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இங்க வந்து இவரு டைரக்டர் எடுத்திருக்க டெசிஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியும் ஒரு சென்டென்ஸை நம்ம எழுத முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ இது கண்டிப்பா ஒன்று வராதுன்னு பொழுது ஆப்ஷன் பாருங்க, ஏ மட்டும் இல்ல. ஸோ ஏ அண்ட் சி நான் அப்படியே போட்டிருக்கலாம். பட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஒரு வாட்டி ரீட் பண்ணோம். ஓகே. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது பாராஜம்பிள்ஸ். ஓகே. ninth question பாராஜம்பிள்ஸ் இல்லையா? ஓகே. ஸோ 10ல இருந்து நம்மளுக்கு பாராஜம்பிள்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ 9th கொஸ்டின் நம்ம இன்னும் போடல. 9th கொஸ்டின் என்னது? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்த அதே கரெக்ட் இன்கரெக்ட்னு பார்த்தோம்னா இங்கே வந்து கரெக்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஆன்சர் பண்ணிட்டு பாராஜம்பிள்ஸ் போயிடலாம். Recent research has found that playing with dogs can help
improve toddlers' emotional development. Shadow banks have borrowed from bad banks, can have borrowed from good banks. கண்டிப்பா இது வராது and சொல்லியிருக்கலாம். By the end of the 18th century, the company's cruelty and cronyism caused outrage in London. Okay, so C வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வருது. A வந்து so A மட்டும் தனியா இருக்கு, C கண்டிப்பா வருது. Okay, so it is option 3. Okay. Okay, so recent research has found that playing with dogs can help improve toddlers' emotional development. So it is A and C. Okay, so 10th question. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேராஜம்பிள்ஸ். ஸோ பேராஜம்பிள்ஸ் ஸ்டோரி ஃபார்மில் இருக்குன்னா அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இஃப் சப்போஸ் இல்லை கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் தேடுங்க. அதாவது திஸ் ப்ரோக்ராம்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பர்சனோட பேர் இருக்குன்னா அவங்கள ஒரு ப்ரொனவுனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தேடும் பொழுது ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்க மெனி ஆஃப் தெம்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யாரையோ சொன்னதுனால தான் தெம்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆன் தி அதர் ஹேண்ட், ஸோ ஆன் தி அதர் ஹேண்டுன்னு இங்கே இருக்குன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கையில சொல்லுவோம்ல ஒன் ஹேண்ட் அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஸோ அப்போ இங்கே ஒன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் திஸ் ஒன்ட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். பட் இதுக்கப்புறம் தான் அது வரும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ எஃப் அண்ட் பி ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எழுதி வச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே சயின்டிஸ்ட் ஃபைண்ட் இட் ஹார்ட் டு டெசிப்பர். ஓகே, ஸோ வாட் இஸ் டெசிப்பர்னு பார்த்தீங்கன்னா டு பர்சீவ் சம்திங். ஓகே, த மிஸ்ட்ரீஸ்னா கற்பனை. ஓகே, ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பார்க்கறதுன்னு சொல்லலாம். ஓகே, of the mind largely because science lacks efficient tools. Okay, so howeverன்றது first word வருமா? So however கண்டிப்பா வராது. ஓகே, பட் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒன்று சொல்லியிருந்தா அதை கான்ட்ரடிக்ட் பண்ணி இன்னொன்று நம்ம சொல்லுவோம்ல, அதாவது இம்பாசிபிலிட்டியா ஒரு விஷயம் நம்ம சொல்லும் பொழுது இந்த பட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே இது இது எதுவுமே வரல. ஸோ சி சயின்டிஸ்ட்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பாசிபிலிட்டியில் வச்சோம். ஸோ வி கேன் யூஸ் திஸ். இன்னொன்று சயின்டிஸ்ட் ஸோ ப்ளூரல்ல இருக்கு. ஸோ இந்த தெம்ன்றது அவங்கள கூட குறிக்கலாம். ஸோ இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். Scientists find it hard to decipher the mysteries of the mind largely because science lacks efficient tools. Okay, so இந்த மைண்ட் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, மேல என்ன பேசியிருக்காங்க? மெனி ஆஃப் தெம் டென் டு கன்ஃபியூஸ் த மைண்ட் வித் பிரெயின் பட் தே ஆர் ரியலி வெரி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, மைண்டையும் பிரெயினையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன் த அதர் ஹேண்ட் த மைண்ட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் சச் அஸ் பெயின், ப்ளஷர், ஆங்கர் அண்ட் லவ். Okay, however, till now we have absolutely no explanation of how the mind emerges from brain. Okay, but it is assumed that brain somehow produces the mind and that biochemical reactions in billions of neutrons somehow produce experience such as pain and love. Okay, so இங்க pain and love பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. பட் அவர் அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்கு. இங்க ஒன் அண்ட் அதர் ஹேண்ட். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பத்தி பேசியிருக்காங்களா, அதுக்கப்புறம் மெனி ஆஃப் தெம் டென் டு கன்ஃபியூஸ் த மைண்ட் வித் பிரெயின். பட் ஸோ இப்போ நீங்க இந்த பட்ன்ற வேர்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெனி ஆஃப் தெம் டென் டு கன்ஃபியூஸ் த மைண்ட் வித் பிரெயின் பட் தே ஆர் ரியலி வெரி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அதை பத்தி தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் ரியலா அது ஒரு டிஃப்ரெண்ட், ரெண்டுமே சேம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சயின்டிஸ்ட் தான் அந்த தெம். அப்போ சிக்கு அப்புறம் ஏ சொல்லலாமா? ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஒன் ஹேண்ட் அதர் ஹேண்ட்ல நம்மளுக்கு கண்டிப்பா முடிய போறது இல்லை. பட் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு 6 சென்டென்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அப்போ 6 சென்டென்ஸை நம்ம அலைன் பண்ணும் பொழுது இப்போ இங்கே எஃப்பி வரலாம் ஆர் இங்கே எஃப்பி நம்ம போட முடியும். ஓகே, ஸோ ஏக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் திங்ஸ். அப்போ ஆன் ஒன் ஹேண்ட் த பிரெயின் இஸ் மெட்டீரியல் நெட்வொர்க்னு சொல்லலாம்.
on இன்னொன்று வந்து other hand the mind is a flow of subjective சொல்ல முடியும் because இங்க வந்து but it is assumed that the brain somehow produces அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது இங்க ஆல்ரெடி அதை பத்தி சொல்லியிருக்கணும்ல அது ஒன் ஹேண்ட் அதர் ஹேண்ட்ல தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அப்போ இங்க நம்மளுக்கு என்ன வரும் எஃப் அதுக்கப்புறம் பி வரும் ஓகே இப்போ பில என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்த சென்டென்ஸ் தான் கீழே வரணும் என்ன சொல்லியிருக்காங்க the other hand the mind is flow subjective experience such as pain pleasure anger and love but it is assumed that the brain somehow produces the mind our brain தான் produces the mind and that biochemical reaction millions of neurons somehow produce experience such as pain and love so இத பத்தி pain and love பத்தி ஓகே மைண்ட் தான் வந்து இது பண்ணுதுன்ட்டு அதர் ஹேண்ட்ல சொல்லியிருக்காங்க ஸோ அதை ரிலேட் பண்ணி இங்க வரதுனால இங்க என்ன வரும் நம்மளுக்கு இ வரும் ஓகே அடுத்து however till now ஸோ எண்ட் பண்ணும்போது இருந்தாலும் till now we have absolutely no explanation for how the mind emerges from the brain அதாவது மைண்ட்ல இருந்து தான் பிரெயின் வரும்லாம் சொல்லிட்டாங்க பட் ஆனா கடைசியில எனக்கு வந்து அப்சல்யூட்டா வந்து நோ எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஹவு த மைண்ட் இமர்ஜஸ் த பிரெயின்ன்றத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க ஓகே தே ஹவ் கன்க்ளூடட் ஸோ இங்க வந்து நம்மளுக்கு டி வருது ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய சீக்வென்ஸ் ஓகே ஸோ லெட்ஸ் ஆன்சர் த கொஷன்ஸ் சிக்ஸ்த் லாஸ்ட் சென்டென்ஸ் என்னது டி ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் 11th ஒன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன போட்டிருக்கு சி 12th one second sentence வந்து A 13 fifth sentence வந்து E okay so 14 fine so we have done with para jumbles also okay so இப்போ நம்ம வந்து எங்க comprehension பார்த்தோம் 19 ல இருந்து 24 okay ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாம் ஸோ காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்துட்டு டெலகிராமில் வந்து கொஷின் பேப்பர் இருக்கும் அதை ஃபுல்லும் படிச்சுட்டு கொஷின்ஸ் படித்து அதோட பேராகிராஃபை படிக்கும் பொழுது அந்த ஒரு கொஷினும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல டவுட் இருந்தால் யூ கேன் கம் அண்ட் see this வீடியோ டேரெக்டாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் கிடைக்காது ஸோ அதனால நான் அப்படி சொல்கிறேன் ஓகேயா சரி ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம் according to the passage which of the following can be said about the monoclonal antibody targeting rheumatoid arthritis okay so இப்போ வந்து இது வந்து ஒரு inflammation joint painல வர ஒரு ப்ராப்ளம் ஓகே ஸோ மோனோக்ளோனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஐடென்டிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுதான் வந்து மோனோக்ளோனல் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சரி இப்போ வந்து இங்க வந்து இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை பத்தி என்ன டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது மோனோக்ளோனல் ஆன்டிபாடி டார்கெட்டிங் ரிமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் ஸோ இதை வந்துட்டு என்ன டார்கெட் பண்ணுது பேசேஜ்லன்னு கேட்டிருக்காங்க நம்ம இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ லெட்ஸ் ரீட் திஸ் இட் வாஸ் நாட் ஃபவுண்ட் டு பி எஃபெக்டிவ் இட் வாஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் இட் வாஸ் டெவலப்ட் பை கம்பெனி ஒய் ஓகே ஸோ இப்போ பார்க்கலாம் எஃபெக்டிவ் சொல்லிட்டாங்க நாட் எஃபெக்டிவ் அப்புறம் வந்து எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டாங்க developed by company Y. ஸோ கம்பெனி ஒய்ன்றது வந்து நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால சர்ச் ஃபார் தேட் கம்பெனி எக்ஸ் இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி லைன் பாருங்க எஃபெக்டிவாக இருக்குன்றாங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னும் போட்டிருந்தது ஸோ அதை பற்றியும் எங்கன்னா இருக்கான்னு பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஓகே ஃபைன் ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த 3 பாயிண்ட்டுமே எதுவுமே கொடுக்கல ஓகே ஸோ இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபைன் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த டிசீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கொஷின் தேடும் போது வேற ஏதாவது கண்ணில் பட்டா கூட வந்து அந்த வேர்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க ஃபைன் ஸோ ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி திங் அபவுட் திஸ் இன்னொன்று கம்பெனி எக்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இட் இஸ் none of A, B and C 20th question எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வேர்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் பேசேஜில் ஸோ அதுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஃப்ளூ இன் த ஃபேஸ் பிக்அப் வாஷ்ட் இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் அண்டர்கான் ஸோ இது வந்து ஏதோ ஒரு டிசீஸ் பற்றி பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃப்ளூ இன் த ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பிக்கப் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வருமா அப்படின்றது கண்டிப்பாக வர பாசிபிள் இல்லை ஸோ திஸ் இண்டஸ்ட்ரி ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரேப்பிட் டெக்னிக்கல் சேஞ்ச்ன்றாங்க ரேப்பிட் இஸ்
quick and fast. So experienced அப்படின்னு சொன்னா has undergone a rapid technical thing ன்னு சொல்லலாம். So which is option 4. Okay, next question. What is are the reasons the author called the industry mentioned in the passage very competitive? So very competitive ன்னு அவரு எதை சொல்றாரு? கீழே ஒரு வாட்டி பார்க்கலாம். All the films were publicly traded firms. Okay. All the given options fine. Are all of the above. So various patents have been filled by the organizations present in the industry. There is need for constant innovation and R&D as well as to obtain regulatory approval for survival in the market. So இங்க வந்து ஒரு constant innovation இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க. இங்க ஆல் firms வந்து பப்ளிக்லி traded firms இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இங்க வந்து ஹை கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ரேட்டிங் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு சர்ச் ஃபார் த வேர்ட். என்ன வேர்ட்? வெரி காம்படிட்டிவ் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஸோ இது காம்படிட்டர்ஸ் லான்ச்ட். ஓகே. ஸோ ஷிஃப்டிங் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் இல்லை. ஸோ ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ லைசன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. Gone sequencing and high throughout the screening. Okay, yeah, it's here. So highly competitive ன்னு சொல்லியிருக்காங்க. Fine. So the industry அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதை மீன் பண்றாங்க? Important knowledge sourcing tool in the biopharmaceutical space. This industry has experienced technical. Okay. As new therapies such as monoclonal antibodies, stem cells, and oligonucleotides. The industry is also highly competitive as firms continuously move new therapeutic treatments towards regulatory approval. See, so இது வந்து நம்ம பார்த்த இந்த வேர்டை வந்து we have seen. Okay, as a result they face an increasing need to upgrade. So upgrade is innovation சொல்லலாமா? Their R&D capabilities if they are to sustain the development of their pipeline and continually bring new drugs to market. So இது வந்து ஒரு பாயிண்ட்ல ரொம்ப இன்டைரக்டா இருந்தது. There is a need for constant innovation and R&D as well to obtain regulatory approval for survival in the market. So it is option 4. Okay, so very competitive அப்படின்ற இதுக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். Okay, 22nd one. Which of the following are an example of new therapy or therapies mentioned in the passage? எதெல்லாம் வந்து புது new therapies ன்னு சொல்லியிருக்காங்க? High throughput screening, oligonucleotides, அப்புறம் வந்து gene sequencing, all the above, or immunoassay. Okay, so இந்த வேர்ட்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல படிச்சோம்ல, ஸ்டார்டிங் ஆஃப் த பேசேஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட நான் பார்த்தேன். It is here. Okay, so this industry has experienced rapid technological change grounded in the form of new research tools such as immunoassay. So இது ஒன்று. அடுத்து வந்து gene sequencing, high throughput screening, as well as new therapies such as monoclonal antibodies, stem cells and oligonucleotides. So இது எல்லா தெரப்பீஸும் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம கீழே நம்மளுக்கு என்ன ஆன்சர்? All the above. Okay, 23rd. According to the passage, licensing deals related to monoclonal antibodies after the launch of monoclonal antibody targeting rheumatoid arthritis. Okay, so இங்க வந்து என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லைசன்சிங் டீல்ஸ் ரிலேட். ஸோ லைசன்ஸ் ரிலேட்டடா. ஸோ அந்த வேர்ட் நம்ம மேலே இருந்தது. ஓகே, ஸோ இப்போ இங்கேயே லைசன்சிங்னு போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே licensed போட்டிருக்காங்க. Okay, many of their direct competitors then licensed in monoclonal antibody technologies for rheumatoid arthritis, while other competitors licensed the technology to develop new therapies in autoimmune disease in general. Licensing deals related to monoclonal antibodies increased by more than 25%. ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க? லைசன்ஸ் வந்து இன்க்ரீஸ்ட் பை அபவுட் 25%. என்னது? குவார்ட்டர் தானே? ஓகே, ஸோ ஆப்ஷன் வந்து 5. 24th question.
Last question. According to the passage, why do the biopharmaceutical companies opt for licensing? It helps the organizations gain competitive advantage. It reduces the chance of having competition in the market. It mainly helps them enter the foreign markets. It reduces the uh, risk of competition sued by unsatisfied customers. Okay. So இப்போ வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜா இல்ல ரெடியூஸ் பண்ணுதா இன்னொன்று நெகேட்ஸ் த நீட் டு இன்வெஸ்ட் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல பண்ணியிருக்காங்கன்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ பயோஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்தோம். The study examined how licensing has been an important knowledge sourcing tool in biopharmaceutical. This industry has experienced rapid technological change grounded in the form of new research. ஓகே. ஸோ இங்கே வந்து rapid technology change அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Highly competitive as firms, the industry is also highly competitive as firms continuously move new therapeutic treatments towards regulatory approvals. Okay, so அது வந்து it helps the organization gain competitive advantage. It reduces the chance of having competition. So it is option 1. Okay, so we have come to the end of the session. ஓகே. ஸோ நீங்க வந்து இந்த பேப்பர ஃபுல்லா நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா, நீங்க வந்து உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து பிங் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் மேக் இட் வெரி கிளியர் இன் த நெக்ஸ்ட் செஷன். ஓகே. தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க் யூ.